உங்களுக்கு ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா பெயின் ஏன் வருதுன்னா எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ எண்டோமெட்ரியோசிஸை சரிப்படுத்தினா தான் நம்மளுக்கு பெயின் குறையும். நான் உங்களுக்கு பெயின் கில்லரை கொடுத்து நான் பெயினுக்கு மட்டுமே நான் போட்டு விட்டுருந்தேன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த்து நான் உங்களுக்கு வந்து பெயின் போது வந்து உங்களுக்கு போட்டு விடணும். ஆனால் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுது. உங்கள் பிரச்சனை என்னவோ அதை சரிப்படுத்துது. அதனால் பீரியட்ஸின் போது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எதையுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சரிப்படுத்த முடியும் அக்குபங்க்சரால். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வலியின் போது நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவியராக வலி இருக்குன்னும் போது அப்போவே நீங்கள் நீடில் போடும்போது அப்போவே உங்களுக்கு வந்து அந்த வலி குறையும். அப்போவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ தட் நீங்கள் வந்து 4 முறை நீங்கள் வந்து போடும்பொழுது என்ன ஆகும்னா வலி மட்டும் போகாது, உங்களுக்கு அந்த பிரச்சனையே சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த நாசியாவும் சரி, வலியும் சரி, அந்த இரிட்டேஷன் சரி எல்லாமே பறந்து போயிடும். அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்குபங்க்சர் மட்டும்தான் கொடுக்கும். இதில் மருந்து மாத்திரை கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் வலியின் போதே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தானே உங்களுக்கு புரியும். பெயின் கில்லர் மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு வந்து செயல்படும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ரூட் காஸே வந்து சரிப்படுத்தும் பொழுது அடுத்த முறை உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் ஒரு பீரியட்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங்னாலும் சரி, இல்லை பீரியட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னாலுமே சரி, நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் எடுத்துக்கும்பொழுது 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.